அசத்துறப்போ உனக்கு எந்த கெட்டப் போட்டாலும் இப்படி மேட்ச் ஆகுதே. ஏன்னா நீ ஒரு பிறவி நடிகை. யோ ஹிட்லர், இப்படி தானே குரலை மாத்தி வேஷம் போட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணி என் கழுத்துல தாலி கட்டின. இப்போ ஊர் ரோட்லயே வந்து உன்னை அட்டாக் பண்ண போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரபலிய கொன்னது ஹிட்லரா இல்லையான்னு தெரிஞ்சிரும். சொன்னபடி பணத்தை கொண்டு வந்துட்டா கொலைகாரன் ஹிட்லர் தான். ஏஜே 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 பாவி, சொன்ன மாதிரியே வந்துட்டான். என்ன பண்றது? நேரா போய் பேசிடலாமா? வேணாம், ஃபர்ஸ்ட் இவன் தான் கொலைகாரன் நானு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அஜிந்தா தாஜிந்தா அஜிதா. என்ன இது, ஹிட்லரே கால் பண்றாரு. ஹலோ ஹலோ, வண்டியா? நான் எப்போ வந்துட்டேன். பணம் 10 லட்சத்தை ரெடியா எடுத்துட்டு வந்திருக்கியா? ஆமா, எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த எவிடன்ஸை மட்டும் என் கையில கொடுத்துரு. உனக்கு 10 லட்சம் என்ன 20 லட்சம் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அடப்பாவி ஹிட்லர், நீதான் கன்ஃபார்மா கொலைகாரனா? மனசாட்சி சொன்னதெல்லாம் கரெக்ட் தானா? இத்தனை நாளா ஒரு கொலைகாரன் கூடவா குடும்பம் நடத்தின? ஹலோ ஹலோ ஹலோ, ஹிட்லரை நேர்ல பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும், அப்பதான் மனசாரும். ஹலோ ஹலோ, நீங்க அங்கேயே இருங்க, நான் நேர்ல வரேன். யோ ஹிட்லர், யுவர் டைம் இஸ் ஓவர். ஓ, நீதான் விசில் அடிப்பியா? எனக்கு அடிக்க தெரியாதா? ப்ளீஸ். பணம் வேணுமா? பிளாக்மெயில் பண்றியா? ஒண்ணு அவனை பிடிங்க சார். இருங்க சார், பிளாக்மெயிலரை பிடிச்சிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஏய், ஓடாத, நில்லு, ஷூட் பண்ணிடுவேன். சொன்னா கேளு, ஓடாத, ஷூட் பண்ணிடுவேன். நில்லு, ஓடாத, நில்லு, ஷூட் பண்ணிடுவேன். ஏய், பிடிங்க. ஐயோ, ஆத்தா மகமாயி, என்ன காப்பாத்து. ஓடு ஆசினி, ஓடு. இவங்க கிட்ட சிக்கனா உத மட்டும்தான்.
ஆனா ஹிட்லர் கிட்ட சிக்கினா கொலையே பண்ணிடுவாரு. ஐயோ, விட மாட்டாருங்க போல இருக்கே. எப்படி தப்பிக்கிறது? ஐடியா. தூக்கி போடு ஹாசினி, ஓடு ஓடு ஓடு. ஏய் ஏய் நில்றா, சுட்டுருவேன். ஐயோ, இதுக்கு மேல இதுக்கு வேலை இல்ல. அப்பா ஏப்பா, ஒண்ணு கூட்டிட்டாங்கயா. யோ எங்கயா ஓடி இருப்பாங்க? சார் அதோ ஓடுறான் சார். யோ வாங்கயா. ஓடு ஓடு ஹாசினி, கெட்டப்ப மாத்து. போ. டேய் நில்றா. நான் டாய்லடி. ஐயோ அப்பா, அப்பா கெட்டப்ப மாத்தியாச்சு. போலீஸ் ஆம்பளை நினைச்சு தானே துரத்திட்டு இருக்காங்க. அப்ப இப்ப நம்ம தப்பிச்சாச்சு. ஐயோ, யோ எங்கயா அவன்? தூக்கி போடு. அப்பா, சார் அக்யூஸ்ட் போட்ட பேண்ட் சட்டை சார். ஏய் பேண்ட கட்டி போட்டு உள்ள என்னையா பண்றான்? வாங்கயா. ஏய் பிளாக்மெயிலர், நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும். யாரியா வெளியே வந்துரு. அட பாவிங்களா, இங்க வந்துட்டீங்களா? இப்ப வரியா இல்ல நாங்க வரட்டுமா? சார் அவன் பெரிய தொழிலதிபரையே மிரட்டுறான் சார். தீவிரவாதியா இருக்க போறான் சார். கையில துப்பாக்கி கிப்பாக்கி வச்சிருந்தானா? அட போங்கயா, நான் டெரரிஸ்ட்லாம் இல்ல, ஃபியூச்சர் ஆர்டிஸ்ட். உங்க ஜட்ஜ்மெண்ட் மேல கல்ல தூக்கி போட. சார் பாம்பு போட்டான் சார். எங்க மேலயே பாம்பு போடுறியா? ஏய், பாம்புக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாத நல்ல போலீஸ் தான் நீங்க. ஐயோ, நான் என்னத பண்ணுவேன்? ஃபயர். சுடாதீங்க, சுடாதீங்க. ஐயோ, நான் பாம்பு போடலடா. அட பாவிங்களா, நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை நடக்குது. அவனுங்களெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு டம்மி பீஸ். என்னப்பா இப்படி ரவுண்ட் கட்டுறீங்களேடா? ஓ மை தளபதி, ஐயோ சுடாதீங்க, சுடாதீங்க, சுடாதீங்க. ஏண்டா டேய், குரல மாத்தி பொம்பளை ஆட்டம் கத்துனா சுடாம விட்டுருவனா? ஐயோ, நான் உண்மையிலேயே பொம்பளைதாயா. ஐயோ, நான் ஒரு டம்மி பீஸியா. எனக்காக புல்லட் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதயா. ஐயோ ஐயோ, கேட்க மாட்டேங்கிறாங்களே. ஹசினி, பொறுத்தது போதும். எடும் வெப்பன. அமைதி. சமாதானம். யோ, நாம துரத்துனது ஆம்பளைய தானே? சார் இதெல்லாம் அங்க கடந்துச்சு. அப்ப இவ வரும்போதே கெட்டப் மாத்திட்டு தான் சார் ஓடி வந்திருக்கா. ஓ, இதுல ஃபோர்ஜரி வேறயா? ஐயோ, இல்ல இல்ல. சார் 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 சார், இல்ல சார், இல்ல சார், என்ன விட்டுருங்க சார். நான் பெரிய வீட்டு மருமக சார். ஆமா, இப்ப நாமளே மாமியார் வீட்டுக்கு தான் போறோம். வா, அரெஸ்ட். ஐயோ, சார், வேண்டாம். அரெஸ்ட். சார், விட்டுருங்க, விட்டுருங்க. நான் எதுவுமே பண்ணல. ஐயோ, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன். என்ன விட்டுருங்க, 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 விட்டுருங்க. சாரி கூட சொல்றேன் சார். சார், சார், விட்டுருங்க, விட்டுருங்க, விட்டுருங்க. சார், விட்டுருங்க சார். சார், சாரி கூட சொல்றேன் சார். என்ன விட்டுருங்க. ஐயோ, சார், விட்டுருங்க சார். சார், 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ஐயோ, அங்க சோறு போடுவாங்களான்னு கூட தெரியலையே. சார், 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 என்ன விட்டுருங்க சார்.
ஏமா இறங்குமா. அகிஷ் இறக்கியா? நான் இறங்க மாட்டேன். ஏமா இறங்குமா. சார் 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 ஏம்மா, வாம்மா. வாம்மா. விட்டுருங்க சார். சார் சார் வாம்மா. ஏமா ப்ளீஸ் சார். இப்ப இறங்க போறியா இல்லையா? சார் செஞ்சது நான் தானே தெரிஞ்சா எனக்கு கொன்னே போட்டுருவாங்க சார். இப்ப இறங்கல நான் உன்னை கொன்னுடுவேன். நான் இறங்க மாட்டேன். நான் இறங்க மாட்டேன். ப்ளீஸ் சார். புஷ்பா அகிஷ் தூக்கிட்டு வாங்க. நான் இறங்க மாட்டேன். நான் இறங்க மாட்டேன். என்ன விடுங்க. இறங்குமா. அக்கா இறங்க. அக்கா இறங்குன்னு சொல்றல இறங்க. இறங்குமா. தப்பே பண்ணல. எது பேசுறதாலும் உள்ள நான் உள்ள போக மாட்டேன். என்ன கூட்டிட்டு போகாதீங்க. உள்ள வா. நான் வர மாட்டேன். சார் 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 என்ன விட்டுற சொல்லு சார். நான் எந்த தப்பு பண்ணல சார். சார் என்ன விட்டுற சொல்லு சார். கட்டின பொண்டாட்டி மேலயே சந்தேகப்படுற? ச்சே, போலீஸ்க்கே தண்ணி காட்டிட்டாலே. அக்கா 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 ப்ளீஸ் நான் உனக்கு அக்காவா அப்படியே போட்டேனா இல்ல. அக்கா ஏய் சாரி சார். பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். சரி நான் பண்ணது தப்புதான். நான் வேணா 10 தோப்புக்கரணம் போடுறேன். என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ். தீவிரவாதி ரேஞ்சுக்கு கிரைம் பண்ணிட்டு தோப்பு கரணம் போட்டு தப்பிக்கலான்னு பாக்குறியா? உன்னெல்லாம் அங்கேயே சுட்டு தள்ளி இருக்கணும். வெள்ளை கொடி காட்டினேன்னு உயிரோட விட்டேன். இரு ஏஜேவை கூப்பிடுறேன். சார் 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 வேணா சார் வேணா சார் வேணா சார். அவர்தானே கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அக்யூஸ்ட் யாருன்னு அவர் பார்க்க வேண்டாம்? ஐயோ அவர் தினம் தினம் என்ன பார்த்துட்டே தான் சார் இருக்காரு. அவருக்கு ஃபோன் பண்ணாதீங்க சார் ப்ளீஸ் சார். என்னது தினம் பாக்குறாரு? நீ அவர் வீட்டு வேலைக்காரியா? வேலைக்காரியெல்லாம் இல்ல சார். நான் தான் அவரோட பொண்டாட்டி. என்னது பொண்டாட்டியா? பொண்டாட்டிங்கிற அப்புறம் எதுக்கு நீ இவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை பண்ற? புருஷங்கிட்டயே பணத்தை ஆட்டைய போட பிளாக்மெயில் வேலை பண்ற. எல்லாம் ஒரு பொம்பளையா? புருஷன் கிட்ட பிளாக்மெயிலா? அதுவும் 1000 10,000 இல்ல 10 லட்சம். 10 லட்சத்துக்கு அப்படி என்னமா உனக்கு செலவு? பணம் எவ்வளவுங்கிறதா முக்கியம். கிரைம் ரேட்ட பாரு. புருஷனையே மிரட்டி இருக்கா. என்ன புருஷன் புருஷங்கிறீங்க? பொண்டாட்டிய மதிச்சு காசு கொடுத்திருந்தா இவன் ஏன் பிளாக்மெயில் பண்ண போறான்? ஏய் நீ இதுல தலையிடாத. ஸ்கெட்ச் போட்டு சுத்தி வளைச்சு இவள அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஏய் நீ எவ்வளவு பெரிய ஜெகஜால கில்லாடியா இருந்தா கட்டின புருஷனுக்கே துரோகம் பண்ணிருப்ப. ஏய் உன் லட்சணத்தை ஏஜே பார்க்கணும். ஐயோ ஐயோ சார் 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 வேணா சார். நடந்ததெல்லாம் மறந்து மன்னிச்சு விட்டுருங்க சார். நான் வீட்டுக்கு போகணும் சார் ப்ளீஸ் சார். ஓ இவ்வளவும் பண்ணிட்டு நல்ல விளையாட்டம் அவர் கூட குடும்பம் நடத்தணுமா? விட்டா பணத்துக்காக அவரே கொன்னுடுவ நீ. சார் அவரு நல்லவரா கெட்டவரான டெஸ்ட் பண்றதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார். மன்னிச்சு விட்டுருங்களா சார். புருஷனை சந்தேகப்படுறிய வெக்கமா இல்ல? எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. புருஷனை சந்தேகப்படுறதே வேலையா போச்சு. புருஷனுங்க மட்டும் யோக்கியமா? பொண்டாட்டிய சந்தேகப்படுறது கிடையாது. முதல்ல நீங்க யோக்கியமா இருங்க, அப்புறம் அடுத்து உங்களுக்கு புத்தி சொல்லலாம். என்ன என்ன நான் என்ன சந்தேகப்பட்டேன்? நீ தான் என்ன சந்தேகப்படுற? ஸ்டேஷன்ல லேடி போலீஸ் இருக்கானே நைட் டியூட்டிக்கே என்ன அனுப்ப மாட்டற. நீ எல்லாம் வாய் பேசாத. என்ன வாய் ரொம்ப நீளுது? வீட்டுக்கு வாங்க வச்சுக்கிறேன். இங்க பாரு, புருஷன் முன்னாடி ஒரே ஸ்டேஷன்ல போட்டு சாவடிக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை. என்னத்த செய்ய சொல்ற? இவங்க கிட்ட நம்ம எப்படிதான் டியூட்டி பாக்குறதுனே தெரியல. ஓ இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா? ஓவரா பேசாத. இதே மாதிரி தான் சார் எங்க வீட்லயும் டெய்லி சண்டை. அதனால தான் சார் கிறுக்குத்தனமா பண்ணிட்டேன். என்ன விட்டுருங்க சார். அதெல்லாம் முடியவே முடியாது. ஏன் முடியாது? ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணு சொல்றத கேளுங்க.
என்ன சத்தம் குறைஞ்சிருச்சு? வலி குறைஞ்சிருச்சா? இந்த பாருமா, உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன். ஏஜே எங்க வரட்டும், வந்து உன்னை பத்தி நல்ல விதமா சொன்னா உன்னை விட்டுற. அப்பா சொன்னா ஜெயில் தான். ஹிட்லர் எப்போ என்ன பத்தி நல்லதா சொல்லியிருக்காரு. ஐயோ, இன்னைக்கு நான் செத்தேன். சொல்லுங்க சார். சார் அகேஷ்ட பிடிச்சாச்சு. ஓ, அக்யூஸ்ட பிடிச்சிட்டீங்களா? இதோ 2 நிமிஷம், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். வாங்க சார். வந்துடுறேன். ஏஜே வந்துட்டு இருக்காரு, நீ அங்க போய் மறைஞ்சுக்க போ. ஐயோ, எங்க ஒளியிருந்து? ஐயோ, எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்களே. சரி, நான் எங்க போறேன்? வணக்கம் சார். வாங்க சார். அந்த பிளாக்மெயில பிடிச்சிட்டீங்களா சார்? சார், நான் அப்புறம் அவனை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் வேணும். என்ன சொல்லுங்க. இத பண்ணதுல உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா சார்? அப்படி எதுவும் இல்லையே, ஏன் கேட்டீங்க? ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன். ஒருவேளை பிளாக்மெயில் பண்ணது உங்க ஒய்ஃபா இருந்தா? என் ஒய்ஃபா? ஐயோ, இந்த ஆளு ஏஜே கிட்ட மாட்டி விட்டுருவான் போல இருக்கே. இல்லையே சார், சான்ஸே இல்லையே. சார், நாங்க எல்லா ஆங்கிள்லயும் யோசிக்க வேண்டியிருக்கு சார். சொல்லுங்க சார், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. செஞ்சது ஒருவேளை உங்க மனைவியா இருந்தா? சான்ஸே இல்லை சார். ஹாசினி அப்படிப்பட்டவ கிடையாது. எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஹாசினி ஒரு ஆத்திரக்காரி, பிடிவாதக்காரி, கோவக்காரி, என்ன வேணா சொல்லலாம். ஆனா கிரிமினல் மைண்ட் அவள். புரிவு கொடுத்துட்டா எந்திரிச்சு வந்துருவா சார். அப்படிப்பட்டவ சார் அவ பணத்துக்கு கொடுக்கற மரியாதை அவ்வளவுதான். அப்போ பிளாக்மெயில் பண்ணது உங்க ஒய்ஃப் இல்லன்னு கான்பிடென்ட்டா நம்புறீங்களா சார்? நிச்சயமா சொல்றேன் சார், அவ கிடையாது. நான் அவளை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன்னு அவ என்கிட்ட சண்டைக்கு வருவா. ஆனா அவ என்ன பிளாக்மெயில் பண்ணான்னு நான் இன்னைக்கு சொல்ல மாட்டேன். சார், உங்க கூட வாழ்றதுக்கு உங்க ஒய்ஃப் கொடுத்து வச்சிருக்கணும் சார். எனவே சந்தேகப்பட வேண்டியது எங்க கடமை சார். அந்த பிளாக்மெயிலரை ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டோம். அப்படியா சார்? எங்க இருக்கா அவ? அதோ. அடப்பாவி, அவனா சார்? ஆமா சார். ஆனா பணத்தை கலெக்ட் பண்ண வந்த ஆளு பார்க்க கொஞ்சம் வேற மாதிரி இருந்தாப்ல. ஓச்சுரா. ஆமா சார், மாறு வேஷத்துல வந்திருக்கான் சார். டிஷும் டிஷும் ஊ ஆ டிஷும் டிஷும் ஊ ஆ. அவன் மென்டலி ஒரு டிசேபிள் பேஷண்ட் சார். அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏதாவது காப்பகத்துல சேர்த்துடலான்னு பாக்குறோம். சரி, என் கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். பாவம், அவரை விட்டுருங்க. ஓகே சார், அதுக்கான ப்ரொசீஜரை நாங்க பாத்துக்கிறோம்.
நீங்க கிளம்புங்க சார். ஹலோ பாம் வச்சிருக்காங்களா? சுட்டுருங்க. தேங்க்யூ சார். ஓவர். சுட்டுருங்க. ஓகே. வருவாங்க. சுட்டுற வேண்டியதா. டிஷும் டிஷும் டிஷும். பாத்தியாமா உன் புருஷன் உன்னை எப்படி நம்புறாருன்னு? உன்னை அவர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. ஆனா நீ அவரை கால்ல போட்டு மிதிக்கிற. சாரி சார். இனிமேலாவது புருஷனை நம்பு, சந்தேகப்பட்டு சாகடிக்காத. ஆமாமா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. புருஷனை சந்தேகப்படாம சந்தோஷமா இருக்க பாரு. ஏய், நீயா இப்படி பேசுற? ஆமா, தப்பு பண்ண இந்த பொண்ணையே இவ புருஷன் நம்பும் போது சொக்கு தங்கமான என் புருஷனை நான் ஏன் சந்தேகப்படணும்? ஐ லவ் யூ டார்லிங். சேம் டு யூ டார்லிங். ஏமா நிக்கிற? போமா. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் மேடம்.